ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, Dream11 ஆப்பில் வந்துட்டு எப்படி ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் புதுசாக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் கேம் எப்படி ஜாயின் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும். கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி, பேஸ்கெட்பால், பேஸ்பால், வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்னால் நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கலாம், ஃபுட்பால்னால் ஃபுட்பால் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வர மேட்சஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்கமிங் மேட்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வர்ற மேட்செல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டில். அடுத்து மை மேட்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது கான்டெஸ்ட்டில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் 3 ஃபில்டர் இருக்கும். அப்கமிங், லைவ், கம்ப்ளீட்டட். நீங்கள் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்டில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த கான்டெஸ்ட் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அப்கமிங்கில் வந்துடும். அது லைவாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா லைவில் வந்துடும். கம்ப்ளீட்டட்னா முடிஞ்சு போனதெல்லாம் அந்த கம்ப்ளீட்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஒரு சில ட்ரீம் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கான்டெஸ்ட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். சேட் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளாண்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் இதில் சேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வின்னர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்து முடித்த மேட்ச்லாம் யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த மெகா கான்டெஸ்ட்டில் யார் வின் பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ரேங்க் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைலில் நீங்கள் விசிட் பண்ணி யார் என்ன எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே வந்துடலாம். ஸோ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் மணி ஆட் பண்ணணும். அப்போ தான் கான்டெஸ்ட் சேர முடியும். ஸோ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா வேலட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் கேஷ் பட்டன் டேரெக்டாக வந்துடும். எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணுமோ அமௌண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லொக்கேஷன் பர்மிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே ஆடு கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். உங்கள் மொபைலில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எது வச்சுருந்தாலும் அது மூலிமா பணம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் பணம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். கூகுள் பே வழியாக ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகும். யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பணம் வந்துடும். ஸோ அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு கான்டெஸ்ட் சேர்ந்துக்கலாம். எப்படி சேர்றதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஹோம் வந்துடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. சென்னை ஆர்சிபி மேட்ச் இருக்கா? ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்கமிங் மேட்சஸில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் ஆயிரும். கான்டெஸ்ட், மை டீம்ஸ், குரு அண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 4 ஃபில்டர்ஸ் இருக்கும். கான்டெஸ்ட்டில் என்னென்ன கான்டெஸ்ட்டு அந்த மேட்ச்சில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கான்டெஸ்ட்டில் சேர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட டீம் வேணும். ஸோ டீம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸ்க்ரீன்லேயே கான்டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் சைட்லேயே கிரியேட் டீம்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் டீம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டீம் எடுக்கிற ஸ்க்ரீன் வந்துடும். இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 காலம் கொடுத்துருப்பாங்க. விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலர். ஸோ அந்த 4 பேர் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயும் ஒரு ரூல்ஸ் காமன். மினிமம் நீங்கள் அந்த 4 காலமில் ஒருத்தர் எடுக்கணும். மேக்ஸிமம் 8 பேர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா விக்கெட் கீப்பரில் 8 பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேட்ஸ்மேனில் ஒருத்தர், ஆல்ரவுண்டரில் ஒருத்தர், பவுலரில் ஒருத்தர் நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்போ 11 பேர் வந்துடும். ஸோ டீம் ரெடி. அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் உங்கள் சாய்ஸ் படி பிளேயர்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 இருக்கும். அந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் 11 பேர் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிளேயருக்கு நேராக ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கான்வே இருப்பார். அவரோட பாயிண்ட்ஸ் 8. எம்எஸ் தோனிக்கு 7.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயருக்குமே அந்த சைடில் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அந்த 100 கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களே ஸ்க்ரீனில் மேலே இருக்கும். அதில் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 11 பிளேயர் நீங்கள் எடுக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்துடணும். அந்த 11 பிளேயர் 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 10 பேர் எடுத்துட்டீங்க, 95 பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்க, 5 பாயிண்ட் தான் பெண்டிங் இருக்குன்னு வைங்களேன். 5 பாயிண்ட்டை வச்சு உங்களால் எந்த பிளேயருமே எடுக்க முடியாது. ஸோ அப்போ உங்களால் ஒரு டீமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா ஏதாவது இந்த ஹை பாயிண்ட்ஸ் இருக்க பிளேயரை கழட்டி விடணும். கான்வேயோ இல்லை பேட்ஸ்மேனில் யாராவது அதிக பாயிண்ட் இருக்க பிளேயரை நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா
அவங்கள விட்டுட்டு கம்மியாக பாயிண்ட்ஸ் இருக்க ஒரு 2 பேரை நீங்கள் ஆவரேஜ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா டீம் ரெடி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டீம் எடுக்கிறேன். விக்கெட் கீப்பரில் MS தோனி, பேட்டிங் வந்து விராட் கோலி, டேரி மிச்சல், ஃபாஃப் டி பிளஸி, சிவம் தூபே எடுத்துக்கிறேன். ஆல்ரவுண்டரில் கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல், ரச்சின் ரவீந்தா எடுத்துக்கிறேன். பவுலர் நெக்ஸ்ட்டு தீபக் சாகர், முஸ்தபிகுர் ரகுமான், டாப்லி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டீம் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். மொத்தமாக 11 பிளேயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணணும். கேப்டனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேட்ச்சில் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2x கிடைக்கும். அதே மாதிரி வைஸ் கேப்டன் அப்படிங்கிறப்போ மேட்ச்சில் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் 1.5x கிடைக்கும். ஸோ கரெக்டான கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். மேக்ஸ்வெல் கேப்டனாக போடுறேன். ரச்சின் ரவீந்திரா வந்து வைஸ் கேப்டனாக போட்டு சேவ் டீம் கொடுத்துருங்க கீழே. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்கேஸ் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் எடுத்த பிளேயர் யாராவது வந்து மேட்ச்சில் விளையாடலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீமுக்குள்ளே வந்துட்டு விளையாடாதவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பேக்கப்ஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 11 பிளேயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் டீம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இந்த மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா மை டீம்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எடுத்த டீம் அதில் வந்துடும். ஸோ டீம் எடுத்தாச்சு அப்படின்னா கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது தான் ஒரே வேலை. ஸோ இதில் இருக்க கான்டெஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கான்டெஸ்ட்டில் சேரணுமோ சைடில் வந்து க்ரீன் கலரில் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜாயினிங் அமௌண்ட்டு. கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இல்லாதனால எனக்கு இப்படி வருது. பட் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கான்டெஸ்ட்டில் சேர்ந்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் டாஸ் போட்டுருவாங்க. டாஸ் போட்டோடனே யார் யார் மேட்ச் விளையாடுறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ மட்டும் இந்த டீம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. யார் விளையாடுறா யார் விளையாடல அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு விளையாடாத பிளேயர்லாம் வெளியே எடுத்து விட்ருங்க. ஆடுற பிளேயர்ஸை மட்டும் டீமில் வச்சுட்டு விளையாடுங்க. அப்போ தான் ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.